கண்ணதாசனோட வீடு ஜப்திக்கு வந்தப்போ கண்கள்ல கண்ணீரோட கவிஞர் எழுதின அந்த சூப்பர் ஹிட் பாட்டு. பாவ மன்னிப்பு படத்துல இடம்பெற்ற சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் அப்படிங்கிற பாட்டை கவிஞர் கண்ணதாசன் ஜப்திக்கு வந்த வீட்டை நினைச்சு எழுதினாரு. அந்த பாட்டும் பயங்கர ஹிட் ஆச்சு. கடைசியில வீட்டை மீட்டாரா இல்லையா? கவிஞர் கண்ணதாசனோட பாடல் வரிகள் ஒவ்வொன்னும் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போயிருக்கும். காதல், கோபம், ஏமாற்றம், நகைச்சுவை, ஊடல், இறப்பு இந்த மாதிரியான எல்லா சூழலுக்கும் ஏத்த மாதிரியான பாட்டை எழுதியிருப்பாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் எல்லா சம்பவங்களுக்கும் அவர் பாட்டு எழுதியிருக்காரு. இவரு 4000த்துக்கும் மேற்பட்ட கவிதைகளையும், 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்கிறாரு. இவருக்கு கம்பரோட செய்யுளும், பாரதியாரோட பாடல்களும் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இவரு அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற படைப்பையும் படைச்சிருக்காரு. இவர் எழுதின கடைசி பாட்டு 3ஆம் பிறை படத்துல இடம்பெற்ற கண்ணே கலைமானே அப்படிங்கிற பாட்டு. சிறுகதைகள், கட்டுரைகள், சுய வரலாறு, புதினங்கள், கவிதை, நாடகம், சிற்றிலக்கியங்கள், காப்பியங்களையும் எழுதியிருக்கிறாரு. எம்ஜிஆரோட நடிப்புல ஊமையன் கோட்டை அப்படிங்கிற படத்தை தயாரிக்க முடிவு பண்ணாரு. அப்போ எம்ஜிஆரும் கால் ஷீட் கொடுத்தாரு. ஆனா அவரு வேற படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால மத்த காட்சிகளை அந்த படக்குழு எடுத்து முடிச்சது. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் காட்சிகளுக்கு அவர் அணுகுனப்போ அவரு நடிக்க மறுத்துட்டாரு. இதனால அந்த படம் அப்படியே நின்னுடுச்சு. அதுக்கப்புறமா மனோரமாவை அறிமுகம் செஞ்சு மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படத்தை தொடங்கினாரு. அந்த படமும் முடிஞ்ச நிலையில லாபம் இல்லாததால தன்னோட சகோதரர் ஸ்ரீனிவாசனுக்கு கொடுத்துட்டாரு. இப்படி 2 படங்களுமே தொடர்ந்து பொருளாதார நெருக்கடிய சந்திச்சுது. இந்த நிலையில யாரோ ஒருத்தருக்கு கண்ணதாசன் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த பணத்த திருப்பி குடுக்காததுனால வீடு ஜப்திக்கு வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து பீம்சிங் இயக்கத்துல பாவ மன்னிப்பு படத்துக்கு பாட்டு எழுத கண்ணதாசனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. பாட்டு எழுத உட்கார்ந்த கண்ணதாசனுக்கு ஒரே சோக செய்தி தான் வந்துச்சு. உங்க வீட்ட ஜப்தி பண்ண அதிகாரிகள் வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திய கேட்டதும், தன்னோட சூழலும் கதையில இருக்கக்கூடிய சூழலும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்ச கண்ணதாசன் அப்போ எழுதினதுதான் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. பட்டி தொட்டி எல்லாம் பரவுச்சு. அதே மாதிரி கண்ணதாசன் குடிச்சிட்டு தான் பாட்டு எழுதுவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். அவரோட மகள் ரேவதி சண்முகம் ஏற்கனவே ஒரு நேர்காணல்ல இது பொய் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் மதுவாலையோ மாதுவாலையோ பணத்தை இழக்கல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அப்பா குடிப்பாரு. ஆனா காலையில ஸ்டுடியோவுல இருந்து வரக்கூடிய அவங்க ஒரு கோப்பையில சின்ன அளவு மது ஊத்தி தண்ணீர் நிறைய ஊத்தி குடிச்சிட்டு படுத்துருவாரு. அதுக்கப்புறமா சாயங்காலம் எந்திரிச்சு மறுபடியும் ஸ்டுடியோவுக்கு போயிடுவாரு அப்படிங்கறதையும் ரேவதி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பேட்டியில ஜாமீன் கையெழுத்து போட்டதால தான் வீட்டை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சிலர் பாவ மன்னிப்பு படத்துல எழுதின பாட்டு மூலமா கிடைச்ச பணத்தை நீதிமன்றத்துல கட்டின உடனே வீட்டை கண்ணதாசன் மீட்டெடுத்துட்டாரு அப்படின்னும் சொல்றாங்க. அதனால இந்த விவகாரத்துல கண்ணதாசனோட பொண்ணு சொல்லக்கூடிய விளக்கத்தை தான் நாம அதிகாரப்பூர்வமா எடுத்துக்கணும்.